யாரை பார்த்தால் அல்லாஹ்வை ஞாபகம் வைக்கிறோமோ அவர்கள் உண்மையில் நல்லவர்கள். நம்முடைய நல்லவர்களை பார்க்கிறோம், நமக்கு அல்லாஹ்வை ஞாபகம் வருகிறதா? செல்வ செழிப்பில் மிதந்த அந்த காலம் ஒரே ஒரு கட்டளை ஏற்க தவறினா இவ்வளவுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர் அந்த காலம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏழை வழியை நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு செவிமடுக்காத காரணத்தினால் அவன் கட்டிய அந்த மாளிகை, அந்த செல்வ செழிப்பில் மிதந்த அந்த காலம் மிக பிரம்மாண்டமான மாளிகை கட்டி அந்த மாளிகைக்கு புதுமனை புகுவிழா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் காலடி எடுத்து வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய குதிரத் அவன் கண் முன்னால் வீட்டை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரூபாய் வாங்கினான். எதற்காக? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்ஸாவை வரலாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே குர்ஆனிலே காரூனுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா வளமும் கொடுக்கப்பட்டும் என்ன சொன்னார்கள்? ரப்பி என்று சொன்னார். பெருமை அடிக்கவில்லை, கர்வம் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு அகலவில்லை. செல்வம் அவர்களை அல்லாஹ்விலிருந்து மறக்க வைக்கவில்லை. எல்லா செல்வங்களும் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை மாதான் ரப்பி. அதே காரூன் அதை மறந்தான், இறைவன் கொடுத்ததை மறந்தான், தன்னால் வந்தது என்று நினைத்தான், இறுதியில் பூமியில் மாட்டான். இப்படி குர்ஆனிலே வழிமாறுகளுடைய கிஸ்ஸாவை அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிமார்களுடைய கிஸ்ஸாவை அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் மிகவும் ஒரு பிரபல்யமான நாம் அதிகம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம், வழிமார்களை பற்றி பல வசனங்களில் ஒரு வசனம், அலா இன்னா அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னால் அது முக்கியமான விஷயம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஆயத்தில் உள்ள விஷயங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்ற கட்டளை அங்கு மேலோங்கி இருக்கிறது. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வழிமார்கள். அல்லாஹ்வுடைய வழிமார்கள் என்றால் யார்? ஒரு வலிக்கு, அதாவது வலி என்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது, பொறுப்பாளர் என்ற அர்த்தம் இருக்கிறது. பொறுப்பாளர், அல்லாஹ்வுடைய பொறுப்பாளர் என்று சொல்லுவதை விட அல்லாஹ் அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டார், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அப்படி அல்லாஹ்வால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்ட அந்த வழிமார்கள் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு பயம் இல்லை. மறுத்தவர்கள் இறைவன் சொல்வார், அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமானில் பரிபூரணமானவர்கள் விளங்க வேண்டும். நாமும் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நமக்கு ஈமான் இருக்கின்றது. நமக்கும் அவருக்கும் ஈமானுடைய உள்ள வித்தியாசம் வானத்திற்கும் பூமிக்கும் அல்ல, அதற்கு மேலுள்ள வித்தியாசம். ஈமானின் பரிபூரணத்தன்மை ஒக்காவும் எத்தக்கும், இன்னும் தக்குவா உடையவர்கள், இறை பக்தி உடையவர்கள் என்பதால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கவலை இல்லை, அவர்களுக்கு பயம் இல்லை, ஈமானின் பரிபூரணத்தன்மை, இறுதியாக தக்குவாவை குற்றமில்லை.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் ஆன்மீக விஷயங்களை, அல்லாஹ்வை பற்றிய ஞானங்களை அவர்கள் அள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் மெய்மறந்து அவர்களுடைய பயானை செவிமடுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று முகத்திலிருந்து ஒரு பாம்பு ரசூலுல்லாஹ் மேல் வீழ்கிறது, கீழே கூட விழுகிறது. மிகவும் வேகமாக பயான் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கலாம். திடீரென்று பயான் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு சத்தம் கேட்கிறது, நம்முடைய பயான், நம்முடைய கவனம் சிதறுகிறது. பயமுறமா பயான் செய்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பக்கத்தில் ஒரு போராட்டால் கூட நம்முடைய கவனம் சிதறுகிறது. ஒரு பாம்பு கருணால் அவர்களுடைய நேரியை விடுகிறது, சக்தி வைக்கிறார். மக்கள் எல்லாம் பதறுகிறார்கள், மக்கள் பதறுகிறார்கள். நாயகத்திற்கு என்ன ஆகும் என்று பதறுகிறார்கள். ஆகவில்லை, அந்த பாம்பை கட்டி வைக்கிறார்கள். அப்படியே அந்த பாம்பு வளைந்து சென்று இறுதியாக அந்த வாசல் கிட்டே நின்று ரசூலுல்லாஹை திரும்பி பார்த்துவிட்டு செல்கிறது. ரசூலுல்லாஹை திரும்பி பார்த்துவிட்டு அந்த பாம்பு சென்று விடுகிறது. சீடர்கள் கேட்கிறார்கள், இந்த பாம்பு விழுந்தது சற்று கூட கொஞ்சம் கூட பயமில்லையா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசர் அல்லவா சொன்ன வார்த்தையை பாருங்கள். விழுந்தது பாம்பு அல்ல, ஷைத்தான் என்று சொன்னார். விழுந்தது ஷைத்தான் என்று சொன்னார்கள். சரி, உங்களை திரும்பி பார்த்து ஏதோ சொன்னது போல இருந்தது, என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த பாம்பு சொன்னது என்ன தெரியுமா? எத்தனையோ வழிமாறுகளுடைய நீதியில் நான் இருந்திருக்கிறேன். பயான் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இறைவனுடைய விண்களை முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் உங்களை இல்லை, வழிமாறுகளுடைய அந்தஸ்து மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் அடைவீர்கள் என்று எது சொன்னது? ஷைத்தான் சொல்லிவிட்டு செல்கிறது. வழிமாறுகளுடைய அல்லாஹ்வுடைய வழிமாறுகளுக்கு பயம் என்பது கிடையாது, கவலை என்பது கிடையாது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, அதே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், உங்களுடைய சரக்கு கப்பல் கடலிலே மூழ்கிவிட்டது என்று சொல்ல பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை, சரக்கு கப்பல் இப்பொழுது உள்ள கப்பலை போல் அப்பொழுது ஒரு கப்பல் எவ்வளவு ஒரு விலை மதிப்புள்ளதாக இருக்கும். அந்த கப்பல் மூழ்கிவிட்டது என்று சொல்லுகின்ற ஒரு சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். கொடுத்தவன் நல்லா, எடுத்துக்கொள்பவனும் நல்லா, இந்த நீங்கள் தான் அவர்கள். நம்ம பொறுப்பது மட்டும்தான் தெரியும், அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். எடுத்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தை, வரக்கூடிய வார்த்தை வேறு விதமாக இருக்கும். இப்படி இதே நேரத்தில் செல்வர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நடந்த அந்த வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னார் நமக்கு பெரியவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த உலகம் குர்ஆன் ஹதீஸ் படி வழிமார்கள் சொல்லக்கூடிய தன்மைகளை நாம் விளங்கினோம் என்று சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குர்ஆனும் ஹதீஸும் வழிமார்களை பற்றி என்ன சொல்கிறது என்பதை விளங்கினோம் என்று சொன்னார். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்று விளங்கக்கூடிய விதம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. வழிமார்களை பற்றி சொல்லக்கூடிய விதம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த நண்பர்களையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலிலே இறை நேசர்களுடைய அடையாளங்கள் என்று ஒரு தொகுப்பை எழுதியிருக்கிறார்கள். பல அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம். முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்காக எதை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள், அல்லாஹ்விற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்களே, மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்விற்காக பிரியம் கொள்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக கோபம் கொள்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் தடுக்கிறாரோ அவர் பரிபூர்ண ஈமான் அடைந்து விட்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் முழு சரணாகதி அடைந்து விடுவார்கள். நாம் அறிந்திருக்கலாம், ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய சுய ரூபத்தில் செல்லவில்லை, ஒரு வயானவா தோட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு யாசகர் வந்து யாசகர் கேட்கிறார், கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. கேட்கின்ற பொழுது சொல்கிறார்கள், கொடுப்பதற்கு இப்போது இடத்தில் ஒன்றும் இல்லை. யாசகர் விடுவது போல் தெரியும், மீண்டும் மீண்டும் கேட்கிறார், ஏதாவது தாருங்கள், ஏதாவது தாருங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்படக்கூடிய அளவுக்கு வருகிறார்கள். யாசகர் கேட்கிறார், அல்லாஹ்வுக்காக கேட்கும், ஏதாவது தாங்க என்று கேட்கிறார். இதுவரை அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தவில்லை.
கேட்டுக்கொண்டே இருந்த அந்த யாசகர் திடீரென்று வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹ்விற்காக ஏதாவது கேட்கின்றேன் தாருங்களே என்று சொல்கிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே சரணாகதி அடைந்து விட்டார்கள். சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ கேட்டு விட்டார், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எனவே சந்தையில் அழைத்து போய் என்னை அடிமையாக விட்டு அந்த காசை நீ எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். சந்தையில் விற்கப்படுகிறார்கள். வயதான தோற்றம், மிகவும் சொற்ப காசுகளுக்கு ஒரு ஆள் அடிமையாக வாங்குகிறார். யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். வயதான தோற்றத்தில் இருப்பதினால் அவர் பார்க்கிறார், எந்த வேலையும் கொடுக்கவில்லை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலையை தாங்களே முன்வந்து வாங்கி பல வேலைகளை செய்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் எஜமான், நான் அடிமை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல் போய் அவர் கேட்கிறார், அல்லாஹ்விற்காக கேட்கிறேன், நீங்கள் யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்படி ஒருத்தர் கேட்டுதான் நான் இங்க வந்து சேர்ந்தேன், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டுத்தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன், நீரும் அந்த பெயரை கேட்கிறீரே என்று நான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற உண்மையை அங்கு சொல்கிறார்கள். எதற்காக சொல்கின்றோம் என்று சொன்னால், வலிமார்கள் யாருக்காக எதையும் விட்டுக் கொடுப்பார்கள், அல்லாஹ்விற்காக எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் எதனையும் கொடுக்கவும் தயாராக இருப்பவர்கள் வலிமார்கள் என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நன்றாக விளங்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்வார்கள். அதனால் தான் நாம் சொன்னோம், மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி, அல்லாஹ்விற்காக நேசம், அல்லாஹ்விற்காக கோபம். அடுத்ததாக சொல்லுவார்கள், மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு. ஒரு நாம் கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி, யார் அல்லாஹ்விற்காக ஆகி விடுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் ஆகி விடுகிறார். இது எப்படி நாம் விளக்க வேண்டும்? ஒருவர் அல்லாஹ்விற்காக ஆகி விடுகிறார் என்று சொன்னால் அவருக்காக அல்லாஹ் ஆகி விடுகிறார். இதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யா உலூமுddin பதிவு செய்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே கடுமையான பஞ்சம் வருகிறது. மக்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேவனுக்கு துஆ கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், துஆ கேட்கிறார்கள். கையில் துஆ கேட்ட பொழுது மழை வரவில்லை. நபி கேட்ட துஆ மழை வரவில்லை. நபி கேட்கிறார்கள், இறைவனே என்ன அதிசயமாக இருக்கிறது, துஆ கேட்டு மழை வரவில்லையே, அதாவது ஏந்திய கையை ஒழுங்கையாக அனுப்ப மாட்டாயே, ஏன் மழை வரவில்லை என்று கேட்டபோது இறைவன் கேட்கிறார், சொல்கிறீர்களா? சொல்வோம். எதற்காக சொல்கிறது என்று கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், மழைக்காக சொல்கிறது. அப்படிதான் கொள்கை, மழை வேண்டி கொள்கை, அப்படிதான் நாம் சொல்லுவோம். மழைக்காக போவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் கேட்கிறான், அப்போது எனக்காக சொல்லவில்லையா? மழைக்காக சொல்கிறீர்களா? அப்போது எனக்காக சொல்லவில்லை, யாருக்காக சொல்லிருக்கிறீர்கள்? மழைக்காக சொல்லிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனே, அப்படி உனக்காக இருப்போ யாராவது இருக்கிறாரா? அல்லாஹ் ஒரு நபரை காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்க சரித்திரத்தை சுருக்கமாக சொல்கிறேன். பார்த்தால் அல்லாஹ்வால் காட்டப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இருப்பார்? நம்முடைய கணிப்புப்படி மிகவும் நீண்ட பெரிய தலைப்பாகை நம்பி என்று நினைப்போம். ஒரு பந்தரையான தோட்டத்திலே ஆண்டு ஓரத்திலே அமர்ந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டே வந்த பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபியல்லாஹ் என்று சொல்கிறார். வருகிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று அவருக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாட்டில் சொல்கிறார்கள், அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த மனிதர், அல்லாஹ் சொன்ன அந்த மனிதர் நபி அல்ல, நன்றாக விளங்க வேண்டும். நபி அல்லாத அந்த மனிதர், அல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்பட்ட அந்த நபர் அல்லாஹ்வை துஆ கேட்கிறார். இறைவனே, அதாவது மனிதனை படைத்தவனும் நீ, மனிதனுக்கு எல்லா விதமான ஆற்றலை கொடுத்தவனும் நீ, மனிதனை பாவம் செய்ய வைத்துவிட்டு அந்த பாவத்தை மன்னிப்பவனும் நீ, அப்படிப்பட்ட நீ மழையை கொடுக்காமல் இருக்கலாமா? இது நியாயமா, தர்மமா என்று சாதாரணமாக பேசுவது போல் அல்லாஹ்வை துஆ கேட்கிறார். கேட்டு முடித்ததுதான் தாமதம் மழை வந்திருக்கிறது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் என்பது சந்தேகம் இல்லை, நீங்கள் மிகப்பெரிய இறைநேசர். ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கின்ற பொழுது உருக்கமாக, பணிவாக, அடக்கமாக துஆ கேட்போம். நீங்கள் கேட்ட துஆ, இறைவனே இது நியாயமா, இது தர்மமா, இது உனக்கு அடுக்குமா என்று சாதாரண மனிதனிடத்தில் கேட்பது போல் கேட்கிறீர்களே, இது நியாயமா என்று
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், இறை செய்தி வருகிறது, இதுதான் நாம் விளங்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை செய்தியை கொண்டு வருகிறார்கள். சொல்கிறார்கள், மூசாவே, ஒரு காலத்தில் அந்த மனிதர், எந்த மனிதர்? அல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த மனிதர் அல்லாஹ் என்ன சோதனையை கொடுத்தாலும் தாங்கினார். ஒரு காலத்தில் அல்லாஹ் அவரை போட்டு சோதனையில் வாட்டி வதக்கினார். என்ன சோதனையை கொடுத்தாலும் அது அப்படியே தாங்கினார் அந்த மனிதர். இப்பொழுது இவர் சொல்வதை அல்லாஹ் கேட்கின்றார். அப்பொழுது அவர் சொன்னதை, அல்லாஹ் சொன்னதை இவர் புரிந்து கொண்டார் அல்லவா? இப்பொழுது இவர் சொல்வதை அல்லாஹ் கேட்கிறார் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளங்க வேண்டும், அல்லாஹ்விற்காக எந்த காரியத்தை இஹ்லாஸோடு செய்கின்றோமோ அந்த காரியம் நிச்சயமாக மேலோங்கிய காரியம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காரியத்தில் நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் வழிமாறு என்பது எந்த சந்தேகமும் இல்லை சகோதரர்களே. அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், தக்குவா இறையச்சம் என்று சொல்கின்றார். இந்த தக்குவாவிற்கு பல சரித்திரங்கள் இருந்தாலும் நாம் தெரிந்த சரித்திரமாக இருந்த ஒரு சரித்திரத்தை சொல்லி நான் நகர்கின்றேன். அது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதாவது இறையச்சம் எப்படி இருக்க வேண்டும்? சாதாரணமாக ஒரு மனிதர் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லலாம், விக்ர் செய்யலாம், பல விதமான அமல்களை செய்யலாம். தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், யாருமே இல்லை, தனியாக தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதை செய்தார் என்று சொன்னால் அவர் இறையேற்றார். இப்போ விஷயத்தில் நாம் வருகின்றோம். அது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உள்ளவர். நாம் இந்த சம்பவத்தை சொல்லியிருந்தாலும் ஞாபகத்திற்கு சொல்கிறோம். மிகவும் அழகான தோற்றத்தை உடைய இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துணி வியாபாரம் செய்கிறார். ஒரு முறை வீதியில் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அழகை பார்த்த ஒரு பெண் தவறான உறவுக்கு இப்னு சீரீனை அழைக்கிறார். அழைத்த நோக்கம் இவர்களுக்கு தெரியாது. வீட்டிற்கு உள்ளே சென்ற பொழுது அந்த பெண்மணி கதவை தாளித்துக் கொண்டு சொல்கிறார், என்னுடைய தேவையை என்னோடு நீ உறவு கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்மணி அழைக்கிறார். இப்போ இப்படி ரஹ்மத்துல்லாஹி நன்றாக பாருங்கள், தவறு செய்வதற்கு எல்லா விதமான வசதியும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு அழைத்தவள் இப்படி சீன் அல்ல, அந்த பெண்மணி தானே முன்பு அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அழகான இளமையில் உள்ள ஒரு பெண்மணி தானே முன்வந்து தவறு செய்கின்ற அழைக்கின்ற பொழுது கட்டுமற்றான உடலை பெற்ற வாலிபத்தை உடைய ஒரு வாலிபர் என்ன செய்திருப்பார்? ஆனால் அல்லாஹ்வுடைய அருள்பட்ட வழிமாறுகள் நிலைமை எப்படி எல்லாம் இருக்கும்? இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்பிப்பதற்கு வழி பார்க்கிறார்கள், தெரியவில்லை. கதவுகள் தாளிடப்பட்டு விட்டது. இப்பொழுது சொல்கிறார்கள், சரி நான் கழிவறைக்கு சென்று விட வேண்டும், எனக்கு அதாவது டாய்லெட் போக வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெண்மணி கதவை திறந்து விடுகிறார். உள்ளே வந்து யோசிக்கிறார்கள், இப்னு சீரீன் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறான் பாருங்கள். இருந்த கழிவுகளை, அதாவது மலம் ஜலத்தை எடுத்து தன்னுடைய மேனியில் தயாரிப்படுகிறார்கள். யார்? இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கதவை கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து சொல்கிறார்கள், எப்போது நீ அழைத்தாய் அழைச்சியே இப்னு சீரீன், உறவுக்கு அழைச்சியே அந்த இப்னு சீரீன் வந்திருக்கேன், இப்ப நாளை நீ வரையான்னு கேட்டா யார்? இப்னு சீரீன் வருவாங்க கும்பல பார்த்து விரண்டு ஓடுகிறார். சீச்சி என்று சொல்லி கதவை தள்ளி வெளியே தள்ளி கதவை கூட்டுகிறார். வெளியே வந்த பிறகு இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நாட்டத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக கூடி குறுகி ஒதுங்கி கொண்டே செல்கிறார்கள். ஒரு இடத்தில் திடீரென்று ஒரு 4 பேர் மக்கள் வந்துவிட்டார்கள். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நோக்கி வருகிறார்கள். எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு? உடல் முழுவதும் மனித கழிவுகள், நாட்ட மடித்து போன மனித கழிவுகள். அந்த மனித கழிவுகளோடு இப்னு சீரீன் இருக்கின்ற பொழுது ஒரு 4 பேர் முன்னால் வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும்? நெருங்கி வர 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 அவர்களுக்கு அப்படியே உள்ளம் பதறுகிறது. வந்தவர்கள் இப்னு சீரீனை நுகர்ந்து பார்க்கிறார்கள், போன்று பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும் அவர்களுக்கு? மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான், மேலும் நாட்டமாயி ஜனங்கள் தான் மாட்டிக்கிட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வந்து 4 பேர் இன்னொரு அழகான அத்தர்வாறு என்று சொல்கிறார்கள். உடலிலே தேய்த்த கழிவுகள் அல்லாஹ்விற்காக ஒரு பயந்து அந்த செய்த அந்த காரணத்தினால் அந்த கழிவுகளுடைய நாட்டத்தை அல்லாஹ்வுக்காக மனமாக ஆக்கிவிட்டான். இதுதான் வழிமாறுகளின் தக்குவா என்ற இப்படி இவன் பெற்றாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த வழிமாறுகளுடைய அந்த தன்மைகளை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள், தவக்குல் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டுவது. எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ்விற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரே ரீதியில் இருப்பதுதான் வழிமாறுகளுடைய குணம் என்று சொல்லுவார்கள். இமாமுனா பெற்றாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு உதாரணமாக
நம்முடைய பாதுஷா நாயகம் அவர்கள் அந்த சவக்குலை எப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள், சவக்குள் அவர்களுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய அருமை குருநாதர் முகமது கோஸ்வாமி நாயகம் அவர்கள் பாதுஷா நாயகத்தின் அதாவது கல்வியை கொடுத்துவிட்டு அவர்களை தங்களிடத்தை விடைபிடிக்கின்ற நேரத்தில் சொல்கிறார்கள், 404 சீடர்களை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும், உங்களுடைய பொறுப்பில் இவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும், இவர்களை நீங்கள் தற்பேர் செய்ய வேண்டும் என்று அனுப்புகிறார்கள். இப்பொழுது பார்க்கிறோம், 404 சீடர்களோடு எஜமான் பாதுஷா நாயகம் அவர்கள் பக்கீர்மார்களோடு பட்டீராக செல்கிறார்கள். 404 பேருக்கும் உண்ண உணவு கொடுக்க வேண்டும், இருக்க இடம் கொடுக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். எந்த வசதியும் இல்லாத எஜமான் பாதுஷா நாயகம் பக்கீரோடு பக்கீராக இருக்கக்கூடிய அந்த பாதுஷா நாயகம் அவர்கள் எப்படி ஏற்றார்கள்? ஒரே காரணம், அல்லாஹ்வுடைய சவுக்கு ஒரே காரணம் தான். அவருடைய கையை வைத்திருந்த அந்த அழைப்புகள் என்ற அட்சய பாத்திரம் இன்றும் அது பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அட்சய பாத்திரத்தை அந்த 404 பேர்களுக்கு 3 பேரை எடுத்துக் கொண்டார்கள். எப்படி அல்லாஹ் ஒரே காரணம் தான். என்னுடைய பகுதிக்கு அருகில் வந்து நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். நான் சொல்வதற்கு காரணம் இந்த சம்பவத்தை ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். நான் ஆரம்பித்த 3வது நாள் என்னுடைய பகுதிக்கு வந்து நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொன்ன பொழுது பதில் சலாம் என்னிடத்திலிருந்து வரும். பதில் சலாம் என்னிடத்திலிருந்து வரும். பதில் சலாம் வந்தால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தந்தை மரணிப்பதில்லை, மண்ணோடு மண்ணாக போவதில்லை, உங்களோடு இருக்கிறார், நீங்கள் நாற்பதிலே இருக்கிறீர்கள். ஒருவேளை பதில் சலாம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பிய ஊருக்கு சென்று கொள்ளலாம் என்று சொன்னார்கள் பாதுஷா நாயகம் அவர்கள். அந்த விதியிலே நாயகம் அவர்கள் புகாராக பத்தியமாகும் எஜமான் மரணித்த 3வது நாள் சலாம் சொல்கிறார்கள். நாம் ஓடி படிப்பதை பார்க்கிறோம். பதில் சலாம் பதில் சலாம் வந்து மட்டுமல்ல, ஸ்கூல் இருந்த அனைத்து மக்களும் அதை கேட்கிறார்கள். அவர்கள் மட்டும் கேட்கவில்லை, ஸ்கூல் இருந்த அனைத்து மக்களும் கேட்கிறார்கள். இன்றளவும் பிறை 12 அன்று ஒவ்வொரு அதாவது ஜமாத் ராபி பிறை 12 அன்று நாயகம் தியானம் செய்வதை அந்த நினைவு கூறும் விதமாக எஜமான் பாதுஷா நாயகம் அவருடைய தருவாரில் சுகூர் தொழுகைக்கு பிறகு இன்றளவும் பார்த்த அனைத்து நாங்களாம் நினைவு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பரிமாறுகளை போவதில் சாதாரணமான ஒரு விஷயத்தை நாம் பேசிவிடக்கூடாது. அவர்களுடைய துவா, அவர்களுடைய பதுவா இரண்டையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்திற்காக துவா கேட்டார் என்று சொன்னார், கையை ஏறி விட்டார் என்று சொன்னார், குறிப்பிட்ட ஒரு
ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே கைகளை நீட்டி துஆ கேட்கிற பொழுது அவருடைய கையை வெறும் கையாக திருப்பி வைப்பதை அல்லாஹ் கட்டப்படுகிறார். சாதாரண அடியானுக்குள்ளதை இப்படி என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அவசரத்தை வருவார்கள். இது கடவுளை துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய துஆவுக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கும். நாம் வைத்திருக்கலாம். எஜமான் வாலிபான் நாயகம் அவர்கள் கூட்டாளர்களுக்கு வருகிற நேரத்தில் நண்பர்களும் வந்திருக்கலாம். கூட்டாளர்களுக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த கூட்டாளர்களுக்கு கிராமமாக மிகச்சிறிய கிராமமாக இருந்தது. வாலிபான் நாயகத்தை வெளிப்பட்ட அந்த மக்கள் தான் அவருடைய மகத்துவத்தை அறிந்த அந்த மக்கள் தான் வாலிபான் நாயகத்துக்கு பணியை செய்கிறார்கள். அந்த ஊரிலே அப்பொழுது அவர்களுக்கு உணவாக என்ன தெரியுமா? கீரையும் அரிசி கஞ்சியும் கீரையும் உணவாக கொடுக்கிறார்கள். ஆனால் வழிமாடுகள் பெரியதை எதிர்பார்க்க மாட்டார்கள். மனம் போட்டு எதை கொடுக்கின்றோமோ அதை மனம் போட்டு ஏற்றுக்கொள்வார்கள். அதை ஏற்றுக்கொண்ட பாதுஷா நாயகம் அவர்கள் அந்த கூட்டாளர்கள் மக்களுக்காக துவா செய்தார்கள். இன்று அந்த கூட்டாளருக்கு ஒரு பெயர் சின்ன சிங்கப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. என்ன காரணம்? பாதுஷா நாயகம் துவா கேட்டார்களே அந்த துவா மட்டும்தான் காரணம். எனவே வழிமாடுகளை துவா என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது துவாவிற்கு நாம் எப்படி பயன்படணும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இடது கையால் சாப்பிட்டுக் கொண்ட நாயகம் சொன்னார்கள், வலது கையால் சாப்பிடு என்று சொன்னார்கள். என்ன நினைத்தாலும் தெரியவில்லை. அவர் சொன்னார், இல்லை என்னால் வலது கையால் சாப்பிட முடியாது என்று சொன்னார். விளையாட்டாக சொன்னாரோ வினையாக சொன்னாரோ, ஆனால் பாருங்கள் நாயகம் சொன்னார்கள், அப்போது வலது சாப்பிட முடியாதா என்று கேட்டார்கள். அவருடைய மரணம் வரை வலதுகை வேலை செய்யவே அவருடைய மரணம் வரை வலது கை என்பது வேலை செய்யவில்லை. இறுதி வரை இடது கை மட்டுமே உபயோகப்படுத்தாததை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் வழிமாடுகளுடைய அந்த துவாவை நாம் வாங்க வேண்டும். அவர்களுடைய அந்த முகப்பத்தை நாம் பெற வேண்டும். எஜமான் பாதுஷா நாயகம் அவர்கள் மீது பலவிதமான கசீதாக்களை நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு இரண்டை மட்டும் சொல்லிவிட்டு நான் நினைவுக்கு வருகின்றேன். அதாவது என்று வரக்கூடிய அந்த கசீதாவிலே ஷரத்த மாணிக்கப்பூ ரக்கான மொழிக்கும் பாதுஷா நாயகனே, நீங்கள் பிறந்த காரணத்தினால் மாணிக்கப்பூ சிறப்பு பெறுகிறது. அல்லந்த பந்தர நாகூரின் மறுக்கதிக்கும் நீங்கள் அடக்கப்பட்டதின் காரணத்தினால் நாகூர் நிச்சயமாக கண்ணியம் பெறுகிறது. கர்ரந்த கரியத்த வாஞ்சூரின் விகல்வத்திக்கும் நீங்கள் கவனிருந்த காரணத்தினால் வாஞ்சூர், அதாவது வாஞ்சூரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைக்கிறார். யசூருக்கும் குல்லு நாசிர் ஷாஹ் அமீரான். எனவே மக்கள் எல்லாம் உங்களை நாடி வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். எஜமான் பாதுஷா நாயகம் அவர்களுடைய மௌலிலே வரக்கூடிய ஒரு துவா என்ன தெரியுமா? ஜீத்துக்கும் யார் செய்ய நிற்கிறார். மஹமூது சீதி பதக்கத்துல்லாமான அவர்களுடைய மாணவர் மஹமூது சீதி இருக்கக்கூடிய ஒரு அழகான துவா. என்ன துவா? பல துவாக்களை ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஜீத்துக்கும் யார் செய்ய நிற்கிறார். காசிதன் லிரப்பிக்கு நிற்கிறார். சீன கூத்துமின் உகைரான் ஸ்பில்பினா ஒஸ்ரத் கரீனா. ஜீத்துக்கும் யார் செய்ய நிற்கிறார். செய்ய நிற்கிறான் என்பது பாதுஷா நாயகம் உடைய பெயர். பாதுஷா நாயகமே, உங்களுடைய வெறுபாடுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நாம் தான் நாம் கேட்கிறோம். பாதுஷா நாயகமே, உங்கள் வெறுபாடுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஜீத்துக்கும் யார் செய்ய நிற்கிறான். காசிதன் லிரப்பிக்கு நிற்கிறான். சீன கூத்துமின் உகைரான். நாங்கள் இடுக்கத்திலும் கவலையிலும் இருக்கிறோம். அதை நீக்குவதற்காக வந்திருக்கின்றோம். பாதுஷா நாயகமே, எங்களையும் உங்களுடைய தேசத்தோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு நபிகள் தந்த புரிவார். இப்படிப்பட்ட துவா பாருங்கள். அதே துவாவிலே ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவா. சபித்தினி பில் அக்வால். இந்த மொழியை ஷிர்க் என்று சொல்லக்கூடிய நினைத்து பார்க்க வேண்டும். சபித்தினி பில் அக்வால் அஸ்ரிஃப்னி மின் அமால் அர்ஷிதினி பில் அக்வால் வஃபிக்னி லில் கைராத். சபித்தினி பில் அக்வால். பாதுஷா நாயகமே, பில் அக்வால் என்று சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவில் எங்களை நீங்கள் நிரந்தரமாகி வைப்பீர்களா? சபித்தினி பில் அக்வால் அஸ்ரிஃப்னி மின் அமால். எங்களுடைய அமல்கள் கெட்டு போய் இருக்கிறது, அதை நீங்கள் சீர்திருத்தம் செய்து கொடுப்பீர்களாக. ஆகுவார். எந்த நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் இதாயத்தை நேர்வழியை காட்டுவீர்களாக. நாங்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நீங்கள் தௌபீ செய்வீர்களாக என்று பாதுஷா நாயகம் அவர்களிடத்திலே துவா கேட்ட அந்த துவாக்கள் எல்லாம் செய்கின்றது. அந்த துவாவை நாங்கள் கேட்கின்றோம். எல்லாம் வளர்ந்துள்ளார்கள் அவர்களுடைய பொருட்டால், அந்த நாகாவுடைய துவாவின் பொருட்டால் நாம் கேட்ட எல்லா துவாயும் எல்லாம் கபூல் செய்வானாக. பாதுஷா நாயகம் அவர்களுடைய துவாவையும் அவருடைய முகத்தையும் அல்லாஹ்வுத்தால நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்தவருக்கும் அல்லாஹ்வுத்தால நசீபாக்கி வைப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய நேசர்கள் என்று நமக்கு
துனியாவில் இருக்கக்கூடிய நலநலத்திலே வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தங்கள் முடிவானாக வாக்கு ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Kenapa Anda? பள்ளி குடிப்பான் தானே காட்டலாமா காட்டலாமா குடிப்பான் தானே ஆமாம் காட்டலாமா தொழுவுதுயா காட்டலாம் தொழுவுது காட்டு ஆமாம்
அம்மா அம்மா பள்ளியில் நிறைய அடைக்கிறேன். ஒரு
பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே கூட சொல்றது மாதிரி 2 நாள் வந்துருவாரு. யாரும் பண்ணா La ilaha illallah Muhammad Rasulullah. நல்வார் தான் இருக்கு. La ilaha illallah Muhammad Rasulullah. La ilaha illallah Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam. Allahumma salli ala sayyidina Maulana Muhammadin wa ala ali sayyidina Maulana Muhammad. Allahumma salli ala sayyidina Maulana Muhammadin wa ala ali sayyidina Maulana Muhammad. Allahumma salli ala sayyidina Maulana Muhammadin wa ala ali sayyidina Maulana Muhammad. Sayyidil Arabi wal Ajam wa Imam al-Makkah wal Haram. Sayyidina Maulana Muhammadin ya Rasul Sarfan wa Karim Mahabata wa Tawbima wa ya Ma'asar al-Muslimin rahimahullah. Azmaraka bin Habaram Sayyid al-Bashar Sayyidina Muhammadin sallallahu alaihi wasallam annahu qala al-Jumu'atul Hajjul Fuqara wa Eid al-Masakin al-Khutbatan fiha maqam raka'atayn min asfar ila sa'id al-Hakim al-Insan wa la yatakallam an ahkam al-takallam qabla al-adhan wa man nara fala tu'ala wa man yajra'allah Islami Qaniqullah alakum jami'al mu'minina wal muslimina ajma'in wastaghfiru innahu wal ghafurur rahim al-barrul karim at-tawwabur rahim. யாருக்காது கூடாது அசதி எடுத்து اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. எல்லாம் சொல்றாங்க நின்றுக்கிட்டீங்கன்னா எல்லாம் உட்காந்து الحمد لله الحمد لله جعل قلوب العارفين منبع الفيوضات الرحمانية ومشرق الأنوار الإفاضات المقدسة الصمدانية الذي اختارهم الله رجالا
المقدس أحبابا ولنبيه رسول الله صلى الله عليه وسلم نوابا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله الذي شمر للحاق بالرفيق الأعلى والوصول إلى جنات المأوى صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأحبابه أهل الصدق والوفاء وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلن قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أيها الإخوان إن لله عبادا يتقربون إليه بأداء ما افترضه عليهم ويجتهدون في عبادته وطاعته طمعا في نيل رضاه ويسعون بكل جهدهم في مخالفة النفس وعصيان الشيطان ويصبرون على الابتلاءات والمحن فيملأ قلوبهم بنور معرفة الرحمن وكرمهم الله بأن جعلهم من أوليائه الصالحين وعباده المخلصين قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون وقال رسول الله صلى الله عليه وسلم إن لله ضلائل من خلقه يغدوهم في رحمته يحييهم في عافيته وإذا توفاهم إلى جنته وقال أيضا أفضل الخلائق محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاث من كن فيه استحق ولاية الله وطاعته حلم عصيب يدفع السخط السامي عن نفسه وورع صادق يحجزه عن معاصي الله وخلق حسن يداري به الناس موضوع اليوم أيها الإخوان بعون الله الملك المجيد عن تقديم من أرشد الناس بوفد الله الملك الكريم وبسنة رسوله الرؤوف الرحيم قد كرم الله وحسن ولادته وحياته وكانت حياته لتزكية الناس وهو ولي العالمين ووارث نبي الحرمين وصفة غوث الثقلين وقد شرف بقطب المجيد وفرد الوحيد وزين الملة والدين قائد مقائد التصديق ناطق منطق التحقيق السيد عبد القادر شاه الحميد الحسني والحسيني قدس الله سره العزيز كرم الله مكان مولده وعطر بلادنا وشرفنا وفضلنا بمرقده أسأل الله سبحانه وتعالى أن ينفعنا ببركته وأدخلنا في محبته واحشرنا في سنته والله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون وقال عز من قائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد
ملك قديم بر رؤوف رحيم وهو رب حليم. اللهم صل على محمد وعلى الحمد لله حق حمده، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة عبده، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله الوفي بعهده. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه من بعده. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها شعار المؤمنين ودثار المتقين ووصية الله فيكم أجمعين. واعلموا أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وقال جل جلاله عليما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وبارك وسلم. وأجيبوا عباد الله إلى ما دعاكم إليه وصلوا على من صلى عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد النبي الرحمة. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد شفيع الأمة. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم. اللهم ارض عنا ولمن استحق من بعده للخلافة بالتحقيق أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن خليفة المهراب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، ومن استحيت منه ملائكة الرحمن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن أسد الله الغالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن الستة البررة الذين هم تمام العشرة، وعن من باين بك تحت الشجرة، وعن الزهراء البطول سيدتنا فاطمة بنت السيد الرسول رضي الله تعالى عنها، وعن السيدين الشهيدين الكريمين أبي محمد الحسن وأبي عبد الله الحسين رضي الله تعالى عنهما، وعن الإمامين المطهرين من الرجس والأدناس أبي عمارة حمزة وأبي الفضل العباس رضي الله تعالى عنهما، وعن أصحاب نبيك وأهل بيته أجمعين وأزواجه الطاهرات أمهات المؤمنين، وعن التابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. اللهم أصلح أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لأمة محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا ولوالدينا ولآبائنا ولأمهاتنا ولإخواننا ولقراباتنا ولجيراننا ولمن لهم حق علينا ولجميع المؤمنين والمؤمنات
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات من لدن أبي البشر سيدنا آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين والكافرين. اللهم انصرنا وأهل بلاد فلسطين، اللهم انصرنا وأهل بلاد فلسطين، اللهم انصرنا وأهل بلاد فلسطين. اللهم احفظ المسجد الأقصى، اللهم احفظ المسجد الأقصى، اللهم احفظ المسجد الأقصى من اليهود والنصارى برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار بئس المثوى بئس القرار. واغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر. முன்னாடி இடம் இருக்கு, சொப்ப சேர்த்துருங்க. ஈசாபே முன்னாடி இடம் இருக்கு, முன்னாடி அனுப்பிவிடு. முன்னாடி சேர்த்துருங்க. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. قامت الصلاة قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. صلوا صفوفكم رحمكم الله صلوا صفوفكم رحمكم الله. உங்களுடைய சொப்புகளை நேராக வரிசையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வாராக. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا إذا
يفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر
محمد وبارك وسلم عليه اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك والشوق إلى لقائك يا ذا الجلال والإكرام اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا رب العالمين اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب من يقربنا إلى حبك وحب حبيبك برحمتك يا أرحم الراحمين وبحق سيد الأولين والآخرين وشفيع المذنبين وحبيب رب العالمين أحمد مجتبى محمود مرتضى محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم وبحرمة حضرة سيدنا محبوب سبحاني معشوق رحماني سلطان الأولياء سيدنا غوث العالم والشيخ محي الدين عبد القادر الجيلاني بغدادي قادري قدس الله سره العزيز وبحرمة حضرة سيدنا قطب المجيد فرد الوحيد السيد السادات سيدنا سيد عبد القادر شاه الحميد ميران سلطان قادر ولي گنج سوائی گنج بخش ناوری قدس الله سره العزيز ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين الصلاة والسلام على النبي المصطفى المختار سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين اللهم صل وسلم وبارك عليه Afif, gol mah. Amal je bang. Bagus ya? Amal je bang gol yang ada. Ke belakang. Dengik ya. Baik. Pir வந்து 10 மணி லைவ் எத்தனை லைவ் Amin.
اللهم شهادة الله شربنا نقنا خير حضرات آتنا من كل ما سألنا اختر يد لقائنا يا رب العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وبارك إنك أنت التواب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله وسلم وبارك على